கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இருக்காரு. வடசென்னை அந்த பேர் அறிவித்த நாள் முதல் ரசிகர்கள் எவ்வளவு ஆர்வமாக அந்த படத்துக்காக காத்திருந்தாங்களோ அதே மாதிரி அந்த படத்தை வெளிவந்து இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வரவேற்பு கொடுத்துருக்காங்க. வெற்றிகரமாக அந்த படம் போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வணக்கம் சார். சார், முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். வடசென்னை, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேர் அறிவித்த நாள்லேருந்து எல்லாருக்கும், உங்களுடைய ரசிகர்களாகட்டும் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி ஒரு பரபரப்பாக இயங்கி ஒரு ரிலீஸ்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்க. மீண்டும் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. பட் டு பிகின் வித், இந்த படம் 2003 இந்த படத்தோட முதல் ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் இந்த படத்தோடய நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்களே கொஞ்சம் ஒருபடி வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஸோ அப்படிப்பட்ட நிறைய மாற்றங்கள், ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஹவு டு யூ சீ யுவர் செல்ஃப்? 2003 இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்ச வெற்றிமாறன் அவர்கள் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பகுதியை நீங்கள் வெளிக்கொடுத்துருக்கீங்க. ஹவு டு யூ சீ யுவர் செல்ஃப்? இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய மாற்றங்கள் வந்திருந்தது. அப்போ எடுக்கணும்னு நினச்சதை இப்போ எடுக்கவே முடியாது அப்படின்றது தான் இதாக இருந்தது. இதுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபானிட்டி இருக்குது. நம்ம இது வரைக்கும் சினிமாவில், தமிழ் சினிமாவில் கேட்டறியாத கெட்ட வார்த்தைலாம் கேட்குது இப்போ தியேட்டரில். ஸோ அதெல்லாம் இருக்குது. இது அந்த லைஃப்பை அப்படியே கேப்சர் பண்ணுற ஒரு அட்டெம்ப்ட் தான். உண்மையிலே சென்சார் போர்டை பாராட்டணும். தேவர் நாட் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட், எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோன்னு இல்லாமல் இந்த படத்தை இதுக்கு இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்குறேன் இந்த சென்சர்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே நிறைய பொறுப்புகளை உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணது தான் இது. அதனால் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆக்டெல்லாம் இல்லை. இந்த படத்துக்கு இதெல்லாம் சிலதெல்லாம் தேவைன்னா அதெல்லாம் இருந்தால் அந்த கதையும் அந்த வேர்ல்டும் சரியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும்னா பதிவாக இருக்கும்போது இன்னும் ஆத்தென்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் அதை அப்படி பண்ணி காலத்தையும் தாண்டி அதை அப்படியே ரெஃபரன்ஸாக காலத்தை தாண்டின்றதை தாண்டி இது தேவையாக இருக்குது, ரெஃபரன்ஸாகவும் இருக்கும். அந்த மாதிரி வடசென்னை இந்த படத்தை பார்க்குறவங்க, இந்த படத்தை எதிர்பார்த்தவங்க ஒரு கற்பனை வச்சுருந்துருப்பாங்க. அவங்களோட கற்பனையும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க வராங்க. அப்போ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வியந்து போய் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாத மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அதில் இந்த இன்டர்வெல், அதோடு தொடர்பாக வர காட்சிகள், அதை பற்றி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், அதை பற்றி முதல்ல இன்டர்வெல் பற்றி பேசுவோம் சார். நீங்கள் சொல்லுங்கள். அது எனக்கு இதில் 2-3 சீக்வன்சஸ் ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸாக நான் பார்க்குறேன். ஒன்று இன்டர்மிஷன் சீக்வன்ஸ், ராஜனோட மர்டர், அண்ட் அஃப்கோர்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபில்ம். கிளைமேக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கமா தான், அது ஒரு கமா தான் இந்த படத்துக்கு. ஸோ அதனால் இந்த இன்டர்மிஷன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா, இது இனிஷியலாக இப்படி ஒரு சீக்வன்ஸை யோசித்தப்போ சரி, எனக்கு முதல்ல ஒரு இஷ்யூ இருந்தது. ஆடுகளம்லையும் இதே மாதிரி நிறைய பேர் கூடியிருப்பாங்க, ஒரு கேம் நடக்கும். இதுலேயும் அதே மாதிரி நிறைய பேர் கூடியிருக்காங்க, ஒரு கேம் நடக்குது. அதுவும் இன்டர்மிஷன் சீக்வன்ஸ், இதுவும் இன்டர்மிஷன் சீக்வன்ஸு. இது ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்குமா அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறமா கடைசியில் சரி இருந்துட்டு போகுது, அதில் என்ன இருக்குது, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்றதால we decided to do this. இந்த ஷாமியானா கீழே சரிஞ்சு விழுந்து அதுக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அதில் மேஜரான சேலஞ்ச் என்னென்னா, அந்த ஒரு 300 பேர் வச்சு எடுக்கிறோம். அவ்வளோ பேரும் அது கீழே அந்த தாப்பாலின் கீழே விழுந்து அவங்க உள்ளே ஓடணும் வரணும் அப்படின்னும் போது அந்த டஸ்ட் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே கஷ்டம். அந்த 300 பேருமே நாட் ஜஸ்ட் த ஆக்டர்ஸ், பட் அதில் கூட இருந்த மற்ற நடிகர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. கேமரா உள்ளே இருக்குது, அவங்க உள்ளே இருக்கோம். சரி, நம்மளாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலையாக இதாக இருக்கும். நார்மலாக வர்ற ஆர்டிஸ்ட் நாங்கள் ஊர்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஜெயிலில் நடித்த அவங்க பாதி பேர் ஜெயிலில் இருந்தவங்க தான். ஆமாம், தண்டனைகள் முடிச்சுட்டு வந்தவங்க தான் இங்கே பயன்படுத்தியிருந்தோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் அது என்னடா இப்படி போட்டு கொள்றானுங்களே, இவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களே, 3 நாள் எடுக்கிறோம். அண்ட் அந்த பின்னி மில்லில் கீழே டஸ்ட் அது மண்ணே அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அலர்ஜியாக இருக்கும். தனுஷ் அலர்ஜிக்கு, டஸ்ட் அலர்ஜி தனுஷுக்கு. அதுக்குள்ளே போராடி
ஒரு 3 நாள் ஒரு ஷாட் முடிச்சுட்டு அந்த டாப்பாலினை திரும்ப தூக்கும் போது எல்லாருக்குமே 2 ஷேடு கலர் மாறி இருக்கும். அப்புறம் எல்லாம் இது பண்ணணும், நம்ம துப்புனா தொண்டையிலேருந்து மண் வந்து விழும், அப்படி தான் இருந்தது. அவ்வளோ ஹார்ட் கண்டிஷன்ஸ். பட் அந்த கான்செப்டாக அந்த ஐடியாவாக அந்த ஹை ஸ்பீட் ஷாட்ஸோடு அது ஒர்க் ஆகும்போது அண்ட் தென் த சர்ப்ரைஸ் தட் இட் ஹேஸ், அந்த இன்டர்மிஷனில் நமக்கு வர்ற சர்ப்ரைஸ், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி ராஜனுடைய மர்டர், அதுதான் வந்து இந்த படத்தினுடைய ரொம்ப டிஃபைனிங்கான சீன்னு நினைக்கிறேன். டிஃபைனிங்னு சொல்லும்போது 2-3 காரணங்களுக்காக அதை நான் டிஃபைனிங்னு சொல்கிறேன். இட் ஆல்சோ போர்ட்ரேஸ் மனிதர்களுடைய மனம் இருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிளாக் ஆர் ஒயிட், அது கிரே அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். அவங்க எல்லாரும் மனசில் ஒன்று நினச்சி உட்காந்துருக்காங்க, இவர் வர்றாரு, வந்து அந்த மனசு மாறி சரி ஓகே நம்ம இப்போ அவரை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அவரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது வேற ஒன்று நடக்குது. அப்போ இவங்க மனசு என்னவா மாறுது. அப்போ அவ்வளவும் வந்து வித்தின் தோஸ் 3-4-5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அவ்வளோ மாற்றங்களும் அவ்வளோ விஷயங்களும் நிகழ்ந்து ஒரு மரணம் யாருமே விரும்பாமல் யாருடைய கட்டுப்பாடுலுமே இல்லாமல் ஒன்று நடக்குது. அது நடக்கும்போது அது ஏற்படுத்துகிற வலி, அதனுடைய தாக்கம், அந்த ஒரு மரணம் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு பல பேருடைய வாழ்க்கையை பாதிக்க போகுது அப்படின்னும் போது அது வெவ்வேறு விதமாக பாதிக்கும். ஒன்று வந்து கில்ட், ஒரு குற்ற உணர்வு, இன்னொன்று வந்து கிரீடாக மாறுது, இன்னொரு பக்கம் வந்து பிட்ரேயலாக மாறுது, இன்னொரு பக்கம் ரிவெஞ்சாக மாறுது. ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சீக்வன்ஸாக பார்க்குறேன். அதில் வந்து நடித்த அத்தனை பேருமே, அமீர், கிஷோர், சமுத்திரக்கனி, டேனியல் பாலாஜி, பவன், தீனா, அத்தனை பேருமே வந்து அவ்வளோ லைக் இட் வாஸ் ஸோ கோஹெசிவ். கேமரா மூமெண்ட் அத்தனையும் அதோட ஒன்றி போய் அது ஒரு செட்டில் தான் போனோம். அந்த ஹோட்டல் வந்து செட், அது செட்டுன்னு உள்ளே போனதுக்கப்புறம் எங்களுக்குமே தோணாது. அது ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் செட்டுன்ற ஃபீலிங் இருந்தது. அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருக்கிற அந்த ஹோட்டல், அப்படி அந்த மிலிட்ரி ஹோட்டல் செட்டப்பில் ஒரு இது அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த அத்தனையுமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ரொம்ப வெரி இன்டெப்த் அனாலிசிஸ் ஆன் த ஹியூமன் பிஹேவியர் அண்ட் சைக்கின்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த சீக்வன்ஸ். பிகாஸ் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபில்ம். அது தனியாக வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் கூட நம்ம வேறு ஏதாவது சொல்லலாம். பட் அது அந்த மொத்த ஃபில்முமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னும் போது அது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. உங்கள் படத்தில் நடித்த நடிகர்கள், தனுஷ் சார் பற்றி தனியாக பேசலாம். பட் அவரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட், எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சவங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தில் இன்னும் புதுசாக இருக்காங்க, அவங்கள வேறு மாதிரி இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க உங்ககிட்ட வரும்போது மட்டும். ஏன்னா அவங்க கிட்ட கேட்கும்போது நாங்கள் எதுவுமே பண்ணல, சும்மா தான் போய் நிற்போம், அவரையெல்லாம் பார்த்துப்பார். எப்படி சார், எப்படி உட்காந்து கெட் இட்? இல்லை அது என்னன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அது எப்படி அவங்க கிட்ட இவ்வளோ நாள் அவங்க ஒரு சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி தூக்கி வெளியே போட்டு ஒரு எம்டியாக எப்படி அவங்கள ரெடி பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இல்லை அது ஐ திங்க் எல்லாருக்குமே நான் உண்மையிலே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இல்லை அது என்னன்னா அவங்களுக்கு இந்த கதை மேலேயும் என் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை தான் நினைக்கிறேன். இப்போ கோயிலுக்கு போகிற மாதிரி தான். கோயிலில் போயிட்டு நம்ம ஒரு இடத்துல நமக்கு இங்கே போனால் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோன்னா அதில் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக போகிறோம். அது மாதிரி அவங்க எல்லாம் வரும்போது ஓகே அது கதை பயங்கரமான கதை அப்படி வர்றாங்க இல்லையா, அதுதான் நான் எதுவுமே பண்ணுறேன். அவங்க வந்து அந்த இது கதை வந்து உண்மையிலே கொஞ்சம் இட்ஸ் அ மல்டி லேயர்ட் ஸ்டோரி. நிறைய லேயர்ஸ், நிறைய டைமென்ஷன். அண்ட் எந்த கேரக்டரும் வந்து பிளாஸ்டிக்கான கேரக்டர் கிடையாது. ஒரு கேரக்டர் இதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குன்னா இட் ஹேஸ் அ பேக் ஸ்டோரி. அவன் வந்து சும்மா நடந்து போகிறவன் கிடையாது, அவனுக்குள்ளே ஒரு கதை இருக்கும், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அத்தனையும் ஒன்றா வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அப்போ அதனால் அவங்க அதை ஒரு ஆக்டருக்கு வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தேர் கோயிங் டு பி தேர் ஃபார் த ஸ்டோரி அண்ட் ஃபார் த கேரக்டர். அண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 வருஷம் நீங்கள் ஒரு படம் எடுத்தாலும் அதுலேயே தே டுவெல் ஆன் தட். அவங்க எங்கே போனாலும் தே கேரி அ பார்ட் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபிலிம் வித் தெம். ஹவ் இஸ் தட்? அது எல்லாமே அவங்க கமிட்மெண்ட் தான், ஒன்றுமே கிடையாது. தே ஆல் லைக் தி ஃபிலிம், தே ஆர் வெரி கமிட்டட். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லுங்கள். அவங்க கேட்டு தனித்தனியாக கேட்கும்போது நிறைய உங்களை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து இதில் கிஷோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து 4 படம் பண்ணியிருக்கேன், 4 படத்துலையும் கிஷோர் நடிச்சிருக்காரு. இதில் செந்தில்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய கிராஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்க். அது ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது ரொம்ப அம்பிஷியஸாக, ரூத்லெஸ்லி அம்பிஷியஸ் மேன்.
அப்புறம் அந்த அம்பிஷன் அவர் நினச்சி அந்த ஒரு இடத்துக்கு போய் சேரும்போது ஹீ பிகம்ஸ் சம்திங் எல்ஸ். ஒரு சேஞ்ச் வருது, வேற மாறுறாங்க. எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வந்தோம், என்ன இருக்கீங்க, நிறைய விரோதிகள் சம்பாரிச்சாச்சு, நண்பர்கள் விரோதிகளாக இருக்காங்க, எதுக்கு அது நமக்கு தேவையில்லையே. ஹீ எக்ஸ்டென்ஸ் அண்ட் ஹேண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன் த அதர் எண்ட். அண்ட் அதில் வந்து அவர் 2-3 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காரு, செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு டைமென்ஷன் இருக்குது. எந்த ஆளை பார்த்து நமக்கு வந்து ஒரு கோபமும் எரிச்சலும் இருக்கோ அதே ஆளை பார்த்து நம்ம சிம்பத்தைஸ் பண்ணுறோம். எந்த ஆளை அட்மையர் பண்ணுறோமோ அதே ஆளை பார்த்து நமக்கு கோபம் வருது. அவ்வளவும் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அவர் கேரி ஓவர் பண்ணுறாரு. சேஞ்ச் இருக்குது அவர்கிட்ட. இதுக்கு ரைட் ஆப்போசிட்டான ஒரு ரோல் பண்ணுறது வந்து கனி குணான்னு ஒரு ரோல் பண்ணுறாரு. ரொம்ப இம்ப்ரெஷனிஸ்டாக இருக்கிற இந்த யார் சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்து அங்கேருந்து அவருக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர், க்ரீட் அண்ட் ஒரு ஆசை வருது. அந்த இப்போ இவங்க 2 பேரும் இந்த 2 எண்ட்ஸ்லேருந்து இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது இருக்குது டேனியல் பாலாஜி. அவர் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து அவருக்கு இயல்பில் இல்லாத ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இயல்பில் பார்த்தா ரொம்ப காம், வெரி கேரிங், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். பிரச்சனைகளில் இல்லை, ஒரு கோயிலெல்லாம் வேறு கட்டிகிட்டு இருக்காரு அவர். ஸோ அது அப்புறம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக எல்லாத்தையும் வச்சுக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கிறவர். இன்றைக்கி அப்படி இருக்கிற ஒரு ஸ்பேஸில் இருக்கவர். இந்த தம்பின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாரு. அதுவும் வந்து இதே தான். பிரச்சனைகள் வராமல் சமாதானமாக எப்படி வச்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ஒர்க் பண்ணுற ஒருத்தர். சந்திரா அப்படின்னு ஒரு ரோலில் பவன் இருக்கார். பவன் வந்து எனக்கு பொல்லாதவனுக்கு அப்புறம் இப்போ தான் பாலாஜி பவன் 2 பேரும் பொல்லாதவனுக்கு அப்புறம் இதில் பண்ணுறாங்க. பவன் வந்து இதில் வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி இஸ் மெச்சூர்ட் அஸ் அன் ஆக்டர். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். 3 படம் 4 படம் ஹீரோவாகவும் பண்ணிட்டாங்க. அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு இந்த படத்தை பற்றி பேசும்போது. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங். சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சட்டிலாக இருக்குது, அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. எஃபர்ட் இல்லாமல் ஹீஸ் தேர், ஹீஸ் ஏபிள் டு டெலிவர் தட். ரொம்ப சர்ப்ரைசிங்காக நிறைய விஷயம் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சந்திரான ஒரு ரோல் வந்து ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பிவிட்டல் ரோல். இது இந்த கேரக்டரை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. இந்த கேரக்டருக்காக தான் எல்லாமே நடக்குது. ஆமாம், தனுஷுடைய அன்புன்ற அந்த கதாபாத்திரமே ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து will lead to her only. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a very intense role. அண்ட் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு துணிச்சல், ஒரு படத்து மேலே இருக்க கமிட்மெண்ட் வந்து வேறு யார்கிட்டையும் பார்க்க முடியாதுன்ற மாதிரியானது தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சிலது படத்தில் வந்திருக்கு, சிலது வரல. படத்தில் வந்தது வந்து இதாக தான் இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா வந்து எப்படி சொல்கிறது, பத்மாவா டு த டீ இருக்காங்க. நான் இந்த படம் பண்ணும்போது தான் யோசித்தேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நம்ம தமிழ் படம் பண்ணோம்னா தமிழ் பெண்கள் இருக்கணும், இல்லையா 2வது ஆப்ஷன் தமிழ் பேசுகிற பொண்ணுங்க வேணும், நல்லா தமிழ் பேசுகிற பொண்ணுங்க வேணும். எனக்கு ஆண்ட்ரியாவுக்கு நல்லா தமிழ் பேச வராது, நான் தமிழ் பேச வரையும் தமிழ் எழுத படிக்க தெரியும். பத்மாவுக்கு இவங்களுக்கு ஐஸ்வர்யாவுக்கு வந்து நாங்கள் கேட்குற தமிழ் ரொம்ப சிறப்பாக பேசுகிறோம். ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க. பர்ஃபெக்ட். அதான் இன்ட்ரடக்ஷனில், அவங்களோட இன்ட்ரடக்ஷனில் டைலாக் பேசுவாங்க. சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் திட்டுறாங்க. பட் திட்டுறதை விட்டுட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த கதாபாத்திரம் என்ன பேசணுமோ அதை அப்படி பேசியிருக்காங்க. அது பேசுகிறதுக்கும் அதை பேசி ஒரு 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 ஹீரோ முன்னாடி அதை பேசி நடிக்கிறதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய யங்ஸ்டர்ஸ், பவல், அப்புறமா ஹரி, அப்புறம் தாஸ், அன்புன்னு ஒரு தாஸ், நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயபுரத்து பையன் தாஸ்ன்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து அப்புறம் தனுஷுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க மணிமேகலை. எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மர். அவங்கள வந்து கூட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பிரிக்க முடியாது, அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கள பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகக்கூடியவங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஹீரோ தனுஷ், உங்களுடைய தயாரிப்பாளர் தனுஷ், இருவரும் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக, நீங்கள் தயாரிப்பாளர் ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அப்படின்னு பல இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஹீரோவாக உங்கள் கூட அவர் பயணிக்கும் போது அவரும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே மாதிரி பேசுகிறீங்க, நிறைய நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ அவருடைய வளர்ச்சி, க்ரோத், இல்லை அவர் ஒரு டயலாக் அவர் எப்படி பேசுவார், எப்படி ரியாக்ட், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கண்ணு மூடிட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு. பட் இருந்தாலும் இந்த மீன் டைம், இந்த கேப்பில் வந்து அவர் ஒரு ஆக்டராக நிறைய இவால்வ் ஆகிருக்காரு.
அப்போ அவர் அந்த நடிகர் தனுஷ் உங்களை ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆச்சரியப்படுத்தினாரா? நீங்க வியந்து போனீங்களா, இது எனக்கே தெரியாம எப்படி இப்போ ரெடியானாரு அந்த மாதிரி இல்லை எனக்கு ஏதாவது வந்து காட்சிகள் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? எனக்கு என்னன்னா தனுஷ் வந்து இல்லை இந்த படத்தில் வந்து நீங்கள் தனியாக எதுவுமே சொல்ல முடியாது. தனுஷ் அந்த அந்த growth அந்த கிராஃப் தான் நம்ம அதில் பார்க்கணும். அந்த கடைசியில் அந்த அந்த மிட் 30s இருக்கிற அந்த ஆள் நம்ம முதல்ல பார்த்த அந்த அந்த டீனேஜ் பையனா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த மாற்றங்களுக்கு நடுவில் இழையோடக்கூடிய அந்த ஒன்னஸ் இருக்கும். ம்ஹும். அன்புக்கு இவ்வளவு வயசாயிருக்கு, அவன் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவனோட 13-14 வயசுலேருந்து நம்ம அவனை ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஒவ்வொன்றா அவன் கற்றுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து இப்படி மாறி இருக்கான்றது வந்து நமக்கு அந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது தெரியும். அந்த கடைசியாக அந்த கடைசி ஷாட் அவர் வாக் பண்ணி வரும்போது நமக்கு தெரியும், இவ்வளவும் சந்திச்சு இவ்வளவும் அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இன்னும் பெரிய போராட்டத்துக்கு தயாராகணும் போது ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு அயற்சியும் அங்கேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்றது இருக்கும் இல்லையா, அது இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு. இப்போ வந்து இந்த காலம் கடந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. பட் நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னா, காலம் கடந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுனால உளவியல் ரீதியாக எதிர்காலத்தில் இந்த மாதிரி செய்கிறவங்ககிட்ட ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் அது எந்த மாதிரி சேஞ்சஸாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வில் இட் ஹாவ் அன் எஃபெக்ட் அப்படிங்கிறது? அதாவது கன்ஸ்ட்ரக்டிவானதாக இருக்காது, ஆனாலும் ஒரு தயக்கம் இருக்கும்ல. இருக்காதா? கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்காது. கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் உள்ளேருந்து மாறணும் இல்லையா, அப்படி வருமானு தெரியல, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த விஷயத்துக்காக நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நான் இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பிஃபோர் வி கன்க்ளூட், உங்களுடைய படங்கள் எல்லாம் உலக அரங்கத்துலேயும் தேசிய அரங்கத்துலேயும் நிறைய அங்கீகாரங்கள் பெற்று வந்துகிட்டே இருக்குது. வடசென்னை பொறுத்த வரைக்கும் அதோட பயணம் உலக அரங்கத்தில் எப்படி இருக்குது, அதை எப்படி எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பிங்யோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சைனாவில் ஒரு ஃபெஸ்டிவலை ஸ்க்ரீன் பண்ணோம். நல்ல ரிசப்ஷன். எங்களால் போக முடியல. ஐ ரியலி வாண்டட் டு பி தேர், பட் இந்த ஃபைனல் ஒர்க் முடிச்சிட்டு இருந்ததால் இப்போ போக முடியல, இங்கேயே உட்காந்துட்டேன். ஐ ரியலி மிஸ்ட் பீயிங் தேர், பிகாஸ் சைனாவில் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. பெரிய கூட்டம் இல்லைனாலும் நல்ல க்ரௌடு, ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஆட்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க போய் ஒரு கிரிட்டிக் போய் பார்த்துட்டு ஹிந்துவில் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அப்புறமா யூரோப்பியன்ஸ் நிறைய பார்த்து லைக் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. குட் திங் இட் ஸ்டார்டட் தேர். பட் தென் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி தான். ஏதாவது கிடைச்சதுன்னா சந்தோஷம், வாய்ப்புகள் கிடைச்சா சந்தோஷம். ஓகே, ஸோ ஒரு தமிழ் படத்தை வந்து உலகெங்கிலும் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறவங்க வந்து பார்க்க வைக்கிற இயக்குனரில் முக்கியமான ஒரு இடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் வடசென்னை பற்றி இந்த தருணத்தில் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்த வண்ணம் இருக்காங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த தருணத்தில் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், வணக்கம்.